தாழ்மை எடுத்து காட்டி மனிதை பின்பற்றி எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீர். அதனால் நாங்கள் அவரது உரிமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெற எங்களுக்கு நீ கனிவாய் அருள் பெறுகிறார். உமது யாவையின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாகவே உமை நன்றாடுகிறோம். அராஜகங்களும் சுயநலமும் நிறைந்த உலகத்தினை எதிர்த்து போராடுகிற போது பல துன்பங்களும் அவமானங்களும் ஏற்படும். பல இகழ்வார்கள். ஆனால் தாழ்ச்சியோடும் துணிவோடும் அவைகளை எதிர்த்து போராட ஆண்டவர் இயேசு நமக்கு துணையாக இருக்கிறார். அவரை நாடுங்கள், அவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் வழி நடத்துவார் என்று எசையாவின் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வசனங்கள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கு காரை உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கட்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தன் எல்லாவற்றின் மேலும் அதிகாரமும் வல்லமையும் இருந்தாலும் அன்பு கருதி, அமைதி கருதி, சமாதானம் கருதி தன்னையே வெறுமையாக்கினார், தாழ்த்தி கொண்டார். தாழ்ச்சி என்பது வீழ்ச்சி அல்ல, ஆனால் அவரை அனைத்திற்கும் மேலாக உயர்த்தினார். நாமும் நமக்கு அறிவு திறமை, ஆழ்திறமை, பணம், பதவி இருந்தாலும் பணிவோடு பிறர் வாழ்வு முன்னேற முயற்சி செய்யும் போது கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே கிறிஸ்துவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு மறுபடியே ஒரு நீண்ட ஒரு நற்செய்தி வாசகம் கொஞ்ச நேரம் நம்ம நிற்கணும். அவை பொறுமையோடு இந்த நற்செய்தி வாசகத்துக்குள் திருப்பாடுகளுக்குள் நாம் விரைவோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதுபடி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடி கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்து விட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாய் சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர்,
என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனை என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மரணில் எழுதியுள்ளபடி போகிறார். ஆனால் ஐயோ, அவனை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானும் என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவு அறிந்து கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை பழரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். என்னை 1000 வெட்டுவேன், அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லோரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்று இரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதளிப்பாய் என உறுதியாய் உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டி இருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவிடம் வேண்டும் வரை இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் சபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரம்பளவுக்கும் ஆள் துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகழட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி துன்பக் கிண்ணம் அகல முடியாது என்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டி கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டி கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி, வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார்.
அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் திரும்ப போடு. இரளில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றாய் நினைத்தாய். நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்று மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கல்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்ததேன். நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறை வாக்கில் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டிச் சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளின் திருக்கோயிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்கிறேன். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார்? சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயன் ஆகிய இயேசுவோடு இறந்தவன்தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தார். அவர் வெளியே வாயில் அருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சை உன்னை யார் என்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்துச் சென்று ஆளுநர் பிலாத்திடம் ஒப்புவித்தனர். அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டி கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளி காசுகளை திருப்பி கொண்டு வந்து, பழிபாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீங்கே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளி காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளி காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விளையாததால் இதை கோவில் காணிக்க பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால்தான்
அந்நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளி காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறே நீ சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பெயர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள், பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளர்களின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையிலும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையிலும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தம் முயற்சியால் பகைனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வேண்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநனின் படைவீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டி சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் குல்கொதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தனர். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கள்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை, இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம்
இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளின் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்க குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். நம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நம் அனைவரும் எழுந்திருப்போம். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன. இறந்த இறை மக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர் தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவில் இருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் சபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் இருந்தபோது 3 நாளுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடி சென்று விட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்போது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். நம் அனைவரும் அமருவோம். இஸ்ரேலுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு 2 ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். ஒன்று உங்கள் அனைவருக்கும் தெரியும், குருத்தோலை ஞாயிறு. இன்னொரு ஞாயிறு இருக்கிறது, திருப்பாடுகளின் ஞாயிறு என்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம் ஹோலி வீக். அப்படி ஒரு புதிய புனித வாரம், திருப்பாடு இயேசுடைய பாடுகளின் ஞாயிறை நாம் துவங்குகிறோம். முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த குருத்தோலை ஞாயிறு அப்படின்னா இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, இது மகிமையின் ஞாயிறு. இதை பற்றி தான் நம்ம நிறைய அங்கே இயேசு வெற்றி வீரராக
அந்த குருத்தோளிலே அவங்க மக்கள் ஏந்தி கொண்டு எருசலேம் நோக்கி பயணித்தார். அவரை மகிழ்வோடு வரவேற்றார்கள், கோஷம் எழுப்பினார்கள், ஓசன்னா என்று பாடினார்கள், இயேசு ரட்சகரே வாரும் என்றெல்லாம் அவர்கள் கோஷம் விட்டார்கள். அவர்தான் சொல்ற மகிமையின் ஞாயிறு. இன்னும் நான் மகிழ்வின் ஞாயிறு கூட அப்படி நான் யோசிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ரொம்ப நேரம் வேணாம், ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் நீண்ட தூரம் நடந்து வந்ததால ஒரே ஒரு சிறிய பகுதியை எடுத்துக்கொண்டு இந்த மறைவுரையை முடிக்க ஆசைக்கிறேன். இந்த பாடல் வரியெல்லாம் இப்போ வரும்போது யோசித்து கொண்டிருந்தேன், மக்கள் எப்படி இவரை பாடி வரவேற்றாங்க. நம்ம நிறைய இந்த பாடல் இயேசு ராஜா முன்னே செல்கிறார். அப்போ இயேசுவை அவர்கள் ராஜாவாக பார்க்கிறார்கள். வெற்றி கொடி பிடித்தும் வீர நடை நடந்திடுவோம். அது பாருங்களேன், கிறிஸ்து அரசு ரட்சகரே. இந்த பாடல் கிறிஸ்து அரசே ரட்சகரே. நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த நாட்டில் பாடிய தாவீது அரசரின் ஓசானா பாருங்க, அவர் எப்படி மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, எல்லா பாடல்களும் நான் இப்போ உட்காந்து யோசித்து கொண்டு இருந்தேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எல்லா பாடல்களிலுமே எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இயேசுவை அரசராக, வெற்றி வீரராக, அரசாள்பவராக அவங்க காட்சிப்படுத்துவதை புகழ்ந்து பேசிப்பாங்க. எனக்கு இங்கு ஒரு முரண்பாடு இருப்பதை பார்க்க முடிகிறது. அரசர் எதுல வருவார் சொல்லுங்க? அரசர் எதுல வருவார்? குதிரை தான் வருவார். அதுவும் வேற மாதிரி இருக்கும். குதிரை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அந்த குதிரை. நீங்கள் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வரலாற்று படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வந்து அந்த குதிரை இருக்கிற ஸ்டைலை பார்த்தாலே அப்படியே மலரும். இப்போ நம்மலாம் வந்து பெரிய பெரிய அது குண்டு துளைக்காத, யார் இந்த பொண்ணு புகார் சொல்லி போயிட்டு, குண்டு துளைக்காத கார்கள்லாம் ரொம்ப லேட்டஸ்டான கார்லலாம் வராங்க, ஃப்ளைட்லாம் போகிறாங்க. என்னுடைய முரண்பாடு இப்படி தான் யோசித்து பார்த்தேன். ஏசு எதில் வந்து ராஜாவாக இருந்த எதில் வந்திருக்கணும்? குதிரையில் வந்து. ஆனால் இன்னைக்கு எதில் வந்தார்? கழுதை மேலே. ஏன் அவர் கழுதை மேலே வரணும் அப்படின்னு நான் யோசிச்சு கொண்டு போது சில பல விஷயங்களை அப்படியே இறை வார்த்தையோடு உங்களுக்கு கலந்து பேச ஆசைக்கிறேன். வழக்கமாக இந்த கழுதை, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இந்த பசங்க கழுதையை பார்த்துருப்பான். இந்த ஜென் எஸ்எட் அப்படி ஒரு தலைமுறை இருக்கா, இவங்களாம் கழுதையை பார்த்துருப்பான்னு எனக்கு தெரியாது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னை பார், யாரை பார்க்கணும்? ஒரு காலத்தை ஒட்டியை பார்க்க, இது ஒரு ஐதீகம். சில வீடுகள்லாம் கூட சொல்லுவாங்க கழுதையை பார்க்கணும். சில பேர் மூஞ்சை பார்த்துட்டு போனே, இன்னைக்கு பாரு போகிற காரியம் விடப்படவே இல்லை அப்படின்னு சில நேரங்களை கூட விளையாட்டாக சொல்லுவாங்க. பழக்கமாக இந்த பாடற் குழுவினர் கழுதை எங்க சொல்லுவீங்க? கழுதை என்ன சொல்லுவாங்க? கத்துறீங்க. பாட சொன்ன என்னடா பண்றீங்க? பாடற் குழுவினர் உங்களே இல்லை. வழக்கமா கழுதை மாதிரி கத்துது பாரு, பாம் பாம் பாம். கழுதை கத்துறது கேட்டுருக்கீங்களா? தாங்க முடியாது உங்களால. அப்போ பாடகர் குழுவே தொண்டையை பற்றி சொல்லுவாங்க, கத்திப்பேன். ஏன் கழுத மாதிரி கத்துற? பாட்டை தானே பாட சொன்னாங்க அப்படி என்று பல இந்த கழுதையை கூட சில நேரங்கள் நம்ம யாருமே கழுதுறா நீ தண்டம். ஏன் தண்டம் அப்படின்னா அது பொதி சுமக்கும், அது அப்படியே மண்ணு மாதிரி அப்படியே போயிட்டு. இப்போ நான் வந்து கழுதையுடைய பற்றி சும்மா அப்படியே டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப உள்ள டீட்டெயிலாக போக வேண்டாம். ஆனால் நான் சொன்னேன், இந்த கழுதையை இந்த வளரும் தலைமுறை இன்னும் பார்க்கவே இல்லை. மேபி அவங்க வந்து ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்முடைய தலைமுறை கழுதையெல்லாம் பார்த்துப்பே அதெல்லாம் எனக்கு இருக்கா இல்லையா அப்படி கூட எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. நான் யோசித்தேன், இயேசு ஏன் கழுதையை தன்னுடைய வாகனமாக தேர்ந்து கொள்ள வேண்டும்? நிறைய விவிலிய குறிப்பிற்கு நேரத்தை கருதி நம்ம எடுத்து வாசிக்க வேணாம். பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 அரசராக புத்தகம் அம்மா நடிக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா தாவீது அரசராக மாறுகிறார், வந்து வயசாச்சு. அதுக்கப்புறம் சாலமோனை அரசராக திருப்பொழிவு செய்யப்படுகிறார். வசனம் அழகாய் சொல்கிறார். அப்போது சாலமோன் எதிலே வந்தார் அப்படின்னா கழுதை மேலே தான் அவர் வந்து வருகிறார். இப்போ இப்படி வரவேற்கிறார் எல்லாரும். இப்போ தேர்தலில் பார்த்தீங்கன்னா அடி பொலையாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும் பாருங்க. ஒரே காராக வரும், அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. எத்தனை கார் போகணும், என்னென்ன போகணும் தேர்தல் ஆணையம் சொன்னாலும் அதை எவனை கேட்கணும். வண்டி மானாவரியாக வண்டி, பெரிய பெரிய வேன்கள் வரும், கேமரன் வரும். இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி வித்தியாசம். ஒரு அரசர் தாவீதுடைய மகன் சாலமோன் அரசராக திருப்பொழிவு செய்யப்படுகிறார். அவர் பார்த்தீங்கன்னா வசனம் அழகாய் சொல்கிறது, அவர் அந்த கழுதை மீதான் சவாரி செய்கிறார்.
சாலமோன் அப்படின்னா அவங்க தெரியும், அமைதி, பீஸ், ஷாலோம் அப்படின்னு சொல்றான். இதனுடைய பின்னணியை கூட நீங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னு அவங்கள செக்கரியா புத்தகத்துக்கு இறைவாக்கிற சொல்றார், உன்னை ஆள போகிற ஆண்டவர் கழுதை மேலே ஏறி வருவார். வசனம் குறிப்பெல்லாம் இருக்கு, நான் சொன்ன நேரத்தை கருதி வாசிக்க முடியல. பார்த்தீங்கன்னா அவர் யாரை சொல்கிறார்? சாலமோன் அமைதியின் அரசர். சாலோம் அப்படின்னா அமைதி, பீஸ். அப்ப அதில் மேல்தான் சாலமோன் வருகிறார் கழுதை மேல. சக்கரியா பல நூற்றாண்டுகள் கழித்து எழுதப்பட்ட இறைவாக்கினர் சொல்றாரு, உன்னை ஆளப்பு இந்த இஸ்ராயேலை பெத்லகேமை ஆளப்போகிறவர் கழுதை மேல், அவர் அமைதியின் அரசர். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாங்க. நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், இயேசு மேற்கொண்ட இந்த கழுதையுடைய பயணத்தை இன்னொரு போயிடலாம். புதிய ஏற்பாடு உங்களுக்கு தெரியும், அதே வாசி லூக்கா நச்சு 2:4 எடுத்து வாசிங்கன்னா, அன்னை மரியாள் கர்ப்பமாக இருக்கிறார். அப்போ சூசை தந்தை அவரை கூட்டி கொண்டு போறார். அந்த மக்கள் தொகை கணக்கெடு வசனம் அழகாய் சொல்கிறது, அன்னை மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறார், அவருடைய வயிற்றிலே இயேசு இருக்கிறார். அவர் எதன் மீது சவாரி செய்கிறார்? பார்த்தீங்கன்னா கடைசியாக நாம் பார்க்கிறோம், இன்று அதே இயேசு கிறிஸ்து போய் கழுதையை கூட்டி கொண்டு வாங்க, அவர் காசு கொடுத்து விடுவாங்கல்ல. நீங்க பார்த்தா இன்னைக்கு வாசகம் அங்கே தொடக்கத்தில் 2 வாசகம், இன்னைக்கு அந்த குருத்தோலை பவனிக்கு ஒரு வாசகம் இருக்கும், நச்சீர திருப்பாடல். அப்போ சொல்லுவார், போங்க அந்த ஊருக்குள்ளே போங்க, அங்கே ஒரு கழுதை குட்டியும் கட்டியிருப்பார், எடுத்து கொண்டு வாங்க. என்னது எடுத்து கொண்டு வாங்க? ஊராம் மட்டும் சொத்தை எடுக்க முடியுமா? ஏசு என்ன திருநாரா? அவன் கேட்குறான், யாருக்கு என்றா சொல்லுங்க, ஆண்டவருக்கு கூறியது. அப்படி கேட்கும்போது கொடுத்தப்புறான். நான் யோசித்து கொண்டு இருந்தேன், இயேசு கழுதை பயணம் ஒரே விஷயம் தாங்க. இந்த உலகம் எப்படி பார்க்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி, விலங்குகளை பார்க்கலாமே. சிங்கம், புலிலாம் பார்த்தா பயங்கர ஆக்ரோஷமானது, பயங்கரமாக வலிமையானது, ஆற்றல் வாய்ந்தது. இன்னைக்கு நீங்கள் நான் எப்படி இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த உலகம் எப்படி பார்க்கிறது? பணம் படைத்தவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், அரசியலில் பாருங்கள் எக்கச்சக்கமான, அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா இவங்களுக்கு சீட்டு, ஒரே சோஷியல் மீடியாத்தினா ஒரே அவர் இவ்வளோ வச்சுருந்தார், இவ்வளோ எல்லாம் கொள்ளடிச்சா, என்ன பண்ண போகிறான்னு தெரியல, எல்லாத்தையும் பற்றி புட்டு வைக்கிறேன், வாடா டே வாங்க, எல்லாத்தையும் மண்டு வச்சவர். பல பேர் பல விட்டத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நீ சமூகம் எப்படியான ஒரு பார்வையில் இருக்குன்னா, ஆளுமை, வல்லமை, ஆதிக்கம், அதிகாரம், பணப்படம், பதவி, பலம், இது எல்லாம் தான் நம்ம வைக்கிறோம். நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இயேசு நான் சொன்னேன் அரசர், கிறிஸ்து அரசர், குதிரை மேலே வந்திருக்கலாம், நிறைய ஆட்டம்பால், நிறைய போர்வையெல்லாம் வச்சு ஒரு கலக்கு இருக்கலாம். பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ரொம்ப விரதான். இயேசுடைய பார்வை வலு குறைந்த சமூகம் ஒதுக்கி தள்ளி கழுத, தண்டம், வேஸ்ட், எதுக்கும் லாக்கி இல்லை அப்படி என்று தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு விலங்கையே தன்னுடைய வெற்றியினுடைய வாகனமாக இயேசு எடுத்து செல்வதை பார்க்க. இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்கு, நம்ம உள்ள போவோம், இதை முடிச்சுக்கலாம். நீங்க கூட நிறைய நேரங்கள் அவமானப்பட்டு இருக்கலாம். இயேசு பலவிதமான அவமானங்களை நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான விஷயம், பல இடங்களில் இயேசு பேசவே இல்லை. அவன் கேட்கிறான், நீ என்ன மெசியாவா, நீ அவரா, நீ இவரா? வசனம் மிக அழகாய் நீங்க வாசிக்கும் போது, அவர் அமைதியாக இருந்தார், அவர் மௌனமாக இருந்தார், அவர் பேசவே இல்லை. அவர் பேச தெரியாதா? அவர் பேசின பேச்சை கேட்டு எத்தனை பேர் அப்படியே கவர்ந்து நின்னா மணிக்கணக்கா 2-3 நாளா உட்கார்ந்துருந்தானே. அவர் பேய் வாயிருந்து வந்த வார்த்தைகள் எத்தனை நோய் நொடிகளை குணமாக்கியது, எத்தனை பேய் பிசாசை அலறச் செய்தது, எத்தனை பேர் பயத்தை காட்டியது. ஏன் இங்க அவர் பேசவே இல்லை? இதுதான் சில நேரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வில் கூட நான் இப்படிதான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு என்ன உங்களோட பகிர்ந்து, நாம இன்னைக்கு நிராகரிக்கப்படலாம், நிறைய நேரங்களில் நீங்க கண்டுகொள்ளாமல் படலாம். பல உங்கள் வேலைகளில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் சமூகத்தில் சில நேரத்தில் நம்ம யாருமே சட்டை கூட செய்யாமல் இருக்கலாம். டோன்ட் வரி, பேசு பாருங்க, அமைதியாக இருந்தார். என் நேரம் இன்னும் வரவில்லை. அவர் தேர்ந்து கொண்ட அந்த விலங்கு, நான் சொன்னேன் கழுதை, இந்த சமூகம் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம்
கழுதைக்கு தான் கிடைச்சது. ஏன்? அதன் மேல இந்த உலகை ஆள்கிற அரசன் இயேசு ஆண்டவர் அதன் மேலதான் அமர்ந்து பயணம் செய்தார். எது இந்த சமூகம் வலு குறைந்தது, எது இந்த சமூகம் தேவையற்றது, எது இந்த சமூகம் ஒன்றுக்கும் உதவாதது என்று கருதப்பட்டதை தான் கடவுள் அதை தான் தேர்ந்து கொண்டார். அப்ப இன்னைக்கு இந்த புனித வாரத்தினுடைய முதல் நாள், இன்னைக்கு பல காரியம் இன்னைக்கு நீங்களும் நானும் கூட எடுத்துக்கொள்ள வேண்டியது. இன்னைக்கு நீங்க எப்படி பல நேரத்தை எப்படிதான் நமக்கென்று ஒரு நேரம் இருக்கு. கடவுள் சொல்ற அதிகமாக என் நேரம் வரவில்லை பல இடத்துல சொல்வார். அதான் அவர் அமைதியாக இருப்பார், அதுதான் பொறுமையாக இருப்பார். பல நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வாயை விட்டுருக்கலாம், என்ன முடியாது சொன்னா பற்றியோ நான் மட்டும் சொல்லியிருந்தா என்னுடைய 12 படை வீரர்களோட என் வானத்தூர் வந்து என்னை காப்பாற்றிருக்க முடியாதா கேள்வி கேட்கிறார். அப்போ அவருக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் அது அங்கு தேவையில்லை என்பதை இயேசு உணர்ந்து கொண்டு இன்னைக்கு நீங்கள் இந்த 40 நாட்கள் முடிக்கிறோம். இது வந்து அவ்வளோதான், இன்னும் இந்த ஒரு வாரம். பல நேரம் நாம கூட நினச்சிருக்கலாம், ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தீங்க, ஏன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கடியான நிலை, ஏன் இப்படி நான் வாழ்வில் இன்னும் முன்னேறாமல் எத்தனை தடைகளை நான் சந்திக்க வேண்டி இருக்கிறது, இந்த சமூகம் கண்டுகொள்ள என்கிட்ட பணம் இல்லையே, எனக்கு பதவி இல்லையே, என்னை யாரும் சட்டை பண்ணலையே. டோன்ட் வரி, பி ஹாப்பி. கடவுள் ஆண்டவர் இயேசு தந்தை பாருங்க, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவத கண்ணும் கருத்துமா இருந்தா பேசியிருந்தா புட்டு முடிச்சிச்சு, அவ்வளோதான், கதையே க்ளோஸ் ஆகிருக்கும். அவதான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை பயணம் கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வாழ்வு கூட இப்படிதான். நமக்கான காரியங்கள், நமக்கான திட்டங்கள், நமக்கான விஷயம் இருக்கு. நிறைய நேரங்களில் நான் சொல்வேன், சில நேரங்களில் சொல்லுவாங்க 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 50,000 ரூபாய் விட்டு போயிட்டான்மா சில பேர். இந்த கீழே 10 ரூபாய் போடுவான் பாருங்க, அதை எடுக்க போமா பின்னாடி பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் அடிச்சிருவான். அந்த 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 10,000 ரூபாய் இழந்தவருக்கு எத்தனை பேர் இருக்கா? நம்முடைய வாழ்வு கூட சில நேரங்கள் நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படிதான் போயிடுச்சோ அப்படின்னு. இந்த நாளில் நாம இன்னைக்கு ஆண்டவர் தருகிற அற்புதமான செய்தி, நாம் பார்க்குற இந்த உலகம் வேறு, கடவுள் பார்க்குற உலகம் வேறு, கடவுளுடைய பார்வை வேறு. நான் பார்க்குற மாதிரி அவர் வாட்ச் கட்டிருக்காரு, அவருக்கு கையில் செயின் போட்டிருக்காரு, அவர் ஷூ போட்டிருக்காரு, அவர் கார் வச்சிருக்காரு, அவர் பாடி விளைச்சு இருந்துன்னு போட்டோமே. இப்போ என்ன என்கிட்ட ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நான் சந்தோஷமாக இருக்கேன், அவன் சந்தோஷமாகவே இல்லையா, அவருக்கு 1000 நோய் வச்சுருக்காரு. நான் அதை வந்து இது பண்ணல, கம்பேர் பண்ணல. பட் என்னுடைய வாழ்வில் கடவுள் நமக்கான விஷயங்கள் இங்கே அதை தான் புரிஞ்சுக்கணும். நான் வலு குறைஞ்சதாக இருக்கலாம், மற்றனுடைய பார்வையில் நான் ஒன்றுமில்லாமல் இருக்கான், டோன்ட் வெரி. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த அப்படிப்பட்ட ஒரு கழுதையை தானே வெற்றியின் சின்னமாக, அந்த பவனியில் மிக முக்கியமாக எவ்வளோ பேரு பெற்ற கழுதையை சொல்லலாம் நினைக்கிறேன், பேரு பெற்ற கழுதையை. அப்போ அந்த கழுதைக்கு எவ்வளோ பெரிய மகிமை கடவுள் கொடுத்திருக்கிறான். இந்த நாளில் நான் சொல்கிறேன், இந்த இறை வார்த்தை அடிப்படையில் இன்னைக்கு நாம கூட ஆண்டவர் இயேசுடைய வெற்றியின் பயணத்தில் நம்ம இணைத்துக்கொள்ளும். எல்லாரும் ஒரே நாளில் வெற்றி பெற முடியாது. எனக்கு இந்த தேர்தலுடைய சும்மா பார்த்துட்டே இருந்தேன். பொதுவாக நான் கட்சிகளாக சேராதவன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கட்சிகளுமே கொடுத்தவங்களுக்கே கொடுக்கல, நிறைய புது முகங்களை வரவேற்றிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. நிறைய டாக்டர்ஸ், நிறைய படித்தவர்கள். ஏன்னா இன்னைக்கு சமூகம் வேற ஒரு பார்வையில் போகுது. அதே ஆள் தான் இருக்கணுமா? ஓகே, நல்லவர் தான் இருந்துட்டார், 10 வருஷம் அவரே தான் இருந்தார், இருந்து வேற யாருக்கா கொடுங்களேன். பாருங்களேன், அங்கே போய் எத்தனை மாற்றங்களை கொண்டு வரும். நிறைய பேர் பிடிக்காம இருக்கலாம், அந்த கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா நேற்று வந்தவன் இவனுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, டாக்டரை கொடுத்துருக்கான், அவனுக்கு கொடுத்துருக்கான், இவனுக்கு ஏன் வரக்கூடாது? அப்புறம் அவங்களும் வந்து அந்த கட்சி வந்து அவங்களை அங்கீகரித்து இருக்கிறது. எத்தனை வருஷம் அப்பா பையன் இருக்க முடியும்? இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு, இன்னைக்கு எத்தனை பெண்கள் பாருங்க, அவ்வளோ பெண்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் பார்த்தா நிறைய கட்சிகள், நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு. அப்போ நான் பார்த்தேன், இதுதான் ஒரு புதிய பார்வை. அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா? நான்லாம் போய் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகும்போது நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க, நம்ம இல்லையே. ஆனால் இதுதான் நான் சொல்ல வருவேன், கடவுள் நமக்கான காரியங்கள், கடவுள் நமக்கான திட்டங்கள், இதை தான் இயேசு தன் வாழ்வில் செய்தார். அதற்காக தான் பொறுமை காத்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் கழித்தப்பட வெற்றி வீரராக அவரால் உயிர்த்தெழ முடிந்தது. அதுவே நான் நினைக்கிறேன், இயேசுடைய அந்த குருத்தோலை பவனி மாட்சிமையை ஞாயிறு நான் சொன்னேன், அந்த மாட்சிமையை பெற வேண்டும் என்றால் கடைசி 3 நாள் இயேசுப்பட்ட வேதனைகள், இயேசுப்பட்ட துன்பங்கள், அதை தாங்கி கொண்டார். வசனம் அழகாய் 2 அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார், தன் முகத்தை அவர் காட்டு மனசோட அடிச்சாங்க, காரி உமிழ்ந்தார், பொறுத்து கொண்டார். அவருடைய விளைவு தான் நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள்
அவர் வெற்றி வீரராக ஜெயசீலராக உயிர்த்தெழுந்தார். ஆகவே நான் இன்னைக்கு நம்முடைய வாழ்விட கூட பல சில நேரங்களில் நம்முடைய இயேசுவில் கண்ட அதே வாழ்வியலை நாம கூட நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை தாங்கிக் கொள்ளும். ஆனால் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களுக்கு நீண்ட நாள் இருக்காது. நிச்சயமாய் அதற்கான ஒரு முடிவை, அதற்கான விடிவை ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வாசகம். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை அப்படியே பிடித்து கொண்டில்லாமல் அதை விட்டு தன்னையே தாழ்த்தி சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு அவர் தன்னை பணிந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படியான ஒரு ஆண்டவரை, அப்படியான ஒரு அரசரை தான் எனக்கு மகிமையோடு வெற்றி வீரராக நாம் இந்த குருத்தோலை திருப்பாடி ஞாயிறை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அந்த தெய்வம் நமக்கும் வெற்றியும் நமக்கும் வாழ்வையும் தர வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில அவருடைய பாதத்தில் நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களை எடுப்போம். என்னாலும் எங்களை வழிநடத்தும் அன்பு தெய்வமே, திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஆற்றும் பணி வாழ்வில் சந்திக்கும் துன்ப துயரங்கள் மற்றும் இடையூறுகள் போன்றவைகளில் உடனிருந்து அவர்களை காத்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரமாளும் பரமனே எம் இறைவா, நாட்டிற்காகவும் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களை நிறைவ ஆசீர்வதியும். அவர்களை தன்னலத்தோடு வாழாமல் தங்களை தேர்ந்தெடுத்த மக்களின் தேவைகளை நிறைவேற்றவும், நாடு வளமும் நலமும் பெற அவர்கள் உழைக்கவும் அவர்களை நல் மனதை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை, சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை என்பதை உணர்த்திய எம் இயேசுவே, எங்களுக்கு வரும் துன்ப துயரங்களை தாங்கிக் கொள்ளவும் பிறர் வாழ்வில் உள்ள சுமைகளை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் நல் மனத்தை தந்தருள இறைவா உம்மை வேண்டுகிறோம். இரக்கமுள்ள இறைவா, புனித வாரத்தின் நுழைகின்ற நாங்கள் உமது பாடுகளையும் இறப்பையும் சிந்தித்து எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டு எங்களுடைய பாவ வாழ்வை களையவும்
உமது அருளின் துணையால் புதிய சமுதாயத்தை உருவாக்கி உமக்கேற்றவர்களாய் வாழவும் வேண்டிய வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள், தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேர் இந்த நாட்களை வீணடித்து விடாமல் கருத்தோடு பொன்னான நேரத்தை பயன்படுத்தி நாங்களை நல்ல முறையில் தயாரித்து இந்த தேர்வை எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும். அருள் புரியும்படியாய் மன்றாடுவோம். நம்முடைய தமிழக சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். தெளிவான சிந்தையோடு சரியான முடிவில் எடுக்கக்கூடிய ஞானத்தை நமக்கு தர வேண்டும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்வது போல் அல்லாமல் கவர்ச்சியான வார்த்தைகளுக்கு மயங்கி போகாமல் நம்மை ஆளுகிறவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாம் நம்முடைய சமூகத்திற்கு நல்ல பல காரியங்களை கொண்டு வரக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அருளை தரும்படியாய் மன்றாடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். உள்ளதை உனக்காய் அன்பு காணிக்கை தருவேன் இறைவா. உள்ளத்தில் உறையும் உனக்காய் நன்றி காணிக்கை தருவேன் இறைவா. உன்னதன் உனக்கு இனகம் காணிக்கை, உன்னதன் உனக்கு இனகம் காணிக்கை தருகின்றேன். அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான அந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் பாடுகளால் நிறைமீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவளாயினும் இதே ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டி நாங்கள் கண்டுணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். உங்களோடும் இருப்பாராக.
கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானே. அவரது இறப்பு எங்கள் பாவங்களை எல்லாம் போக்கியது. அவரது உயிர்த்தெழுதலால் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்து போற்றி அக்கடித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், என்னுடைய உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்களில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வருவல்லவும்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று கூடியும் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டிருமே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலில் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயச்சா ஜலா திருநிலையினர் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் நன்றியாகவும் சிறப்பு கருத்துக்களோடும் ஜெப உதவி கேட்ட யாவருடைய விண்ணப்பங்களோடும் முதிர்ந்த எருசலேம் பயணத்தை நினைவு கூர்ந்து இந்த ஆண்டுடைய திருப்பாடுகளின் ஞாயிறு இந்த வழிபாடில் பக்தியோடு இணைந்து ஜெபித்து இறை ஆசிரியை வேண்டக்கூடிய உமது பிள்ளைகளாகி எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களையும் இன்று நாங்கள் நினைவு கூர்ந்த அனைத்து ஆன்மாக்களையும் மாசில்லா குழந்தைகள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியா, ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித அந்தோணியார், இவ்வுலகில் மோகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகி அந்த தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்ற அல்ல, உமது விருப்பப்படியே அனைத்தும் ஆகட்டும் என்று சொல்லி தந்தையோடு ஒன்றித்து தந்தையின் குரலுக்கு செவி சாய்த்து சாகும் வரை தந்தைக்கு கீழ்ப்படிந்தவர் என்று நாம் வாசிக்கிறோம். கண்களை மூடி கரங்களை விரிப்போம். தன்னுடைய திருவிழம் நம்மளை நிறைவேறுவதற்கான அருளை தர இயேசு ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செய்ய அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை குறைகளை பாவங்களை பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கை கண்ணோக்கிப்பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பங்களையும் பங்கு சமூகத்துக்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் அமைதியை நிம்மதி ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்திட திரும்பிடம் கொள்வீரா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவன் இயேசு தருகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறியே
இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவடபடி தூய ஆவியார் ஒத்துழைப்பான் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழி தவிர இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் என்னுடைய எல்லா விதமான குற்றகிருந்தும் தீமை அனைத்து நீங்கள் விடுவித்து நாங்கள் என்று உடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்திடும் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகால பிறந்தவர், தாவீதின் அரசர், கிறிஸ்து அரசரே, கிறிஸ்து ராஜாவே என்றெல்லாம் மக்கள் இவரை அரசராக பாவித்து ஓசன்னா பாடி குருத்தோலை கையில் ஏந்தி மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு வரவேற்ற ஆண்டவர் வெற்றியின் வீரராக எருசலேம் நோக்கி பயணிக்கிறார். நம்முடைய வாழ்விலும் கூட வெற்றிகளையும் வாய்ப்புகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறவர். அதற்கு விலையாக தன் உயிரையே தியாகமாக்கினார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். கொஞ்சம் உதவி செய்யணும், வழி விட்டுடுங்க. நிறைய அருள் சகோதரர்கள் அருள் சகோதரர் இருக்காங்க. இருக்கிற இடத்திலே உங்களுக்கு நற்கருணையானது வழங்கப்படும். பின்னாடி கேட்டாண்டு வரைக்கும் வருவாங்க, வழி மட்டும் வேணும். இந்த பக்கத்துல ஒரு 3 அருள் சகோதரிகள், அந்த வெளியில ஒரு 3 அருள் சகோதரிகள் என்று நம்ம மத்தியில நீங்க வந்து நற்கருணை பெறுவதற்கு நீங்க முன்னாடி வர வேண்டாம். உங்களை தேடிய வருவார்கள். தயவு செய்து நம்முடைய தன்னார்வ தொண்டர்கள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கோம். வரிசை கருகமாக வந்து நற்கருணையை பெற்றுக்கொள்வோம். தங்கிடவா, உணவாய் வருவாய், உன்னையே தருவாய்.
அப்படியே இன்று திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு முதல்ல நான் வந்து பலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல தெரியல. ஏன்னா தெரியும், ஒரு ரொம்ப தூரமா இருந்த ஒரு இடத்துல நான் சொன்ன அந்த 6-7 மணிக்கு சொன்ன 6:45 நம்ம மக்கள் வந்து அவ்வளவு கூட்டம். நான் அவங்கள விட நம்ம தான் அதிகமாக இருந்திருக்கிறோம். எனக்கு தெரியும், நிறைய இங்கேருந்து வண்டி பிடிச்சி அங்கே வரணும் அல்லது அங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து வரணும் பார்த்தா நிறைய பெரியவங்க இல்லை வயதானவெல்லாம் வந்தீங்க. அவை இப்படி ஒரு விதமான ஒரு முயற்சி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்பட வேண்டும்னா நம்ம அனைவரும் ஒன்றாக இருக்கிறது மாதிரி கிறிஸ்துவ சபையில் ஒன்றிப்பு இது ஒரு புதிய முயற்சியாக செய்திருக்கிறோம். தொடர்ந்து அடுத்து வருகின்ற ஆண்டுகளையும் இதை நாம் தொடர்ந்து செய்வோம். இதற்காக ஒரு நீண்ட தயாரிப்பு, இது ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க தெரியும், சில சபைகளுடைய பாஸ்டர்ஸ் விரும்படாகவே இதுக்காக ஒரு 3-4 கூட்டங்கள், நமக்கான ஒரு குழு இதெல்லாம் அமைத்து நிறைய நீண்ட டிஸ்கஷன், எந்த வழி வரலாம், அந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகலாமா, இப்படி எல்லாம் கலந்து ஆலோசித்து அதுக்கான வழிமுறை எல்லாம் தேர்ந்தெடுத்து அத்துணை பேருமே நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். நம்ம CSI உடைய அந்த நெற்குன்றம் இமானுவேல் சர்ச் பாஸ்டருடைய பிரான்சிஸ் இன்பா அவருடைய அந்த நிர்வாகிகள், மதுரவாயில் நன்மைப்பருடைய ஜெயபுரம் சாமுவேல், அந்த பாஸ்டர் சாமி அவருடைய நிர்வாகிகள், ECI மோகன் பாஸ்டருடைய எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 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 கூட்டமைப்பு தான். நீ சொன்ன மாதிரி தான் ஒரு கூட்டு முயற்சி. இது எவ்வளோ பெரிய கூட்டம் நான் பார்த்தேன். நீங்கள் வரும்போது பார்த்தா இன்னும் எவ்வளோ தூரம். அவன் இதே ஒரு பேப்பர்லாம் கூட தினத்தந்தியில் போட்டேன்னு சொல்லியிருக்காங்க, வீடியோலாம் எடுத்திருக்காங்க. நான் இதையே நம்ம வந்து ஒரு விளம்பரத்துக்காகலாம் செய்யலை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நாம் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ அத்தனை பேர் மதுரவாய் இருக்கு, அத்தனை கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு, கிறிஸ்தவ சபைகளின் ஒன்றிப்பு குறித்து பவனியாக இதை எடுத்து செய்தோம். ஆகவே நிறைய நல்ல உள்ளங்கள் நான் இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த CSI சபைக்கு நன்றி செலுத்தணும். நமக்கான குறுத்தோலைகள், தண்ணி பாட்டில், அதோட பாடல் பேர், அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்தாங்க, தொப்பி, கேப்லாம் கொடுத்து அத்தனை விதமான காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்துடலாம். எல்லா சபையிலுமே அவங்களுக்கு வழிபாடு இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே வந்துட்டு திருப்பி அவங்க போனோம். பட் அத்தனை விதமான காரியங்களை எடுத்து செய்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அதை கூட முக்கியமாக நான் இந்த இடத்துல வந்து பலருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த கூட்டமைப்பு உருவாக்கி இந்த பக்கம்லாம் போகலாம் சொல்லிட்டு அதுக்குள்ளே தேர்தல் அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், தேர்தல் வருகிற போது நீங்கள் இந்த மாதிரியான பேரணியெல்லாம் நடைபெறுவதற்கு அனுமதி இல்லை. ஆகவே இதுக்கு திரு எட்வின் அவருக்கு நான் எட்வின் ராஜ் நிறைய பேர் பார்த்து அதற்குரிய எல்லாம் டாக்குமெண்ட்டே ரெடி பண்ணிட்டார். எல்லாத்தையும் பண்ணி எந்த விதமான தடையில் நேற்று கூட காவல்துறை நம்மிடம் தொடர்பு கொண்டு எந்த வழியாக போகிறீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிலாம் ரொம்ப அவை இந்த தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் கமிஷன் பெர்மிஷன் வாங்கி, போலீஸில் பெர்மிஷன் வாங்கி நமக்கான ஏற்பாடு செய்து கொடுத்த திரு எட்வின் ராஜ் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்துடலாம். நான் சொன்னேன், இப்போ நம்ம வரவங்களுக்கு எல்லாம் ஒரு மோர் கொடுக்கணும் அப்படி சொன்னபோது 8 நாயக்கன்பட்டி மக்கள் வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக தாராளத்தோடு குளிர்ந்த ஒரு மோரை அத்துணை பேருக்கு கொடுத்து உதவிய 8 நாயக்கன்பட்டியை சேர்ந்த நம்முடைய பங்கை சேர்ந்த அத்துணை நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு நம்முடைய நெஞ்சாத நன்றிகள். நம்ம எப்போ வண்டி கேட்டாலும் திரு இருதயராஜ் பிரமிளா குடும்பம் வந்து நமக்கு உதவி செய்ய இருதயராஜ் அப்படியே குடும்பத்திற்கு ஒரு பலத்த ஒரு கரவழியை கொடுத்துடலாம். சவுண்ட் சிஸ்டம் ஏற்பாடு கொடுத்த நம்முடைய சித்திரை நமக்கு எப்போதும் வீடியோ பாருங்க, நம்ம ஆளு மாற்றி எடுத்திருக்காரு. யாரு? நம்ம ஜோசப் சந்தியாவுக்கு அப்படியே ரோட்டில் பூந்து எடுத்திருக்காரு. அவை இதையெல்லாம் வீடியோவில் பார்க்க வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நம்முடைய இளையோர்கள் கண்டிப்பாக அப்படி அற்புதமான உழைப்பு அபாரம். அவை 2 பேருமே ஆண்கள் பெண்கள், இன்னும் நிறைய தன்னார்வத்தோடு எப்படியாக நிறைய பேர் இந்த நாள் சிறப்பாக நடைபெற உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பலத்த நம்முடைய பாடகர் குழுவினர் அவனுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். 3 பாடகர் குழுவினம் அங்கே தொடங்கியிருந்து இங்கு வந்து சேர வரை தொடர்ந்து பாடி இந்த பாடல்கள் படியாக நம்மை மகிழ்வித்த அத்துணை பேருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இன்று மாலை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி, 5 மணிக்கு ஜெபமாலை, 5:20 இதே மாதிரி குருத்தோலை மந்திரிக்கப்பட்டு குருத்தோலை பாவனை நடைபெறும். அதை தொடர்ந்து ஆங்கிலத்தில் திருப்பலி, 6 மணி திருப்பலியிலும் குருத்தோலைகள் மந்திரிக்கப்படும். குருத்தோலை நிறைய வச்சிருக்கோம். அவை 6 மணி திருப்பலியிலும் குருத்தோலைகள் மந்திரிப்படி குருத்தோலை திருப்பலியானது நடைபெறும். நம்முடைய மறை மாவட்டம் சென்னை மயிலை மறை மாவட்டம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குருத்தோலை ஞாயிறில் நம்முடைய தோமையார் சின்ன மலையில நமது மறை மாவட்ட அளவில் ஒரு சிலுவை பாதையை ஒவ்வொரு ஆண்டும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறான். இன்று மாலை 4 மணி அளவில் தோமையார் மலை சின்ன மலையில இங்கு வந்து இன்று நம்முடைய மறை மாவட்ட அளவில் தவக்கால சிலுவை பாதையும் அதை தொடர்ந்து நம்முடைய பேராய தலைமையில் திருப்பலியில் நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் சென்று பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அவ்வாறே உங்களுக்கு தெரியும், வருகின்ற 31ஆம் செவ்வாய்க்கிழமை நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை அருள் பணியாளருக்கான நாள். ஆங்கிலத்தை வந்து இது சாங்டிஃபிகேஷன் டே. எப்படி நாம எல்லாம் அப்படி பாவம் செய்யலாம், எங்களுக்கு அன்று தியானம் அன்னைக்கு வந்து மறை மாவட்ட அத்தனை குருக்களுக்கும் காலையிலிருந்து மாலை வரை தியானம், ஆராதனை, பாவசியம் எல்லாம் நடைபெற இருக்கிறது. அந்த நாளில் நீங்கள் அனைத்து குருக்களுக்காக ஜெபியுங்கள். அன்று மாலை நம்முடைய ஆயருடைய பேராயருடைய தலைமையில் ஒரு 400-500 குருக்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா சாந்தோம் பேராலயத்தில் அப்படி ஒரு குருக்கள் பட்டாளமே இருக்கும். இந்த மறை மாவட்டத்தில் உழைக்கிற அத்துணை குருக்களும் அந்த நாளில் திருத்தையில திருப்படியான எண்ணெய் மந்திரிப்பு திருப்படியான நடைபெறும். எனவே அது அன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெறும். விருப்பம் பொழுது கலந்து கொள்ளுங்க. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் நமது பங்குல அன்று வழக்கம் போல காலை 6:30 மணி திருப்பணி, 11 மணி திருப்பணி, மாலை திருப்பணி நடைபெறும். அன்று நீங்கள் குறிப்பாக நம்முடைய ஆயருக்காக, நம்முடைய குருக்களுக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வந்து முக்கியமான ஒரு நாட்களுக்கு செல்ல இருக்கிறத பற்றி நிறைய சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் அவங்க நோட்டீஸாக கொடுத்துருக்கோம். பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, புனித சனி, ஈஸ்டர். ஆகவே இந்த நாட்கள் நம்முடைய வாழ்வில் நமக்கு முக்கியமான நாட்கள். அவை பெரிய வியாழன் அன்று காலை வழக்கம் போல் நடைபெறுக திருப்படி நடைபெறாது. அன்னைக்கு காலை திருப்படி கேட்காதீங்க. அன்று காலை திருப்படி நடைபெறாது. மாலை சரியாக 6:30 மணிக்கு 6:30 மணிக்கு வைக்கலாம். நம்ம வந்து ஆண்டவருடைய இரவு பெரிய வியாழன் ராவுணவு திருப்படி பாதம் காலம் நிகழ்வு, நற்கருணை பவனி, அப்ப இரவு ஆராதனை நடைபெறும். ஆகவே நான் மீண்டுமாக சொல்றேன், அதற்கு நின்று தயாரிப்பு இருக்கிறது. அப்படி நான் சொன்ன இந்த ஆராதனை வழிநடத்துக்கு தயவுசெய்து ஏதாவது புக்கை எடுத்து வாசிக்கூட. அதை பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இப்போவே ஒரு மாதத்துக்கு முன்பாகவே நாம் அந்த டைம் டேபிள்லாம் கொடுத்துருக்கிறோம். எனவே இந்த நாட்களில் குறிப்பாக அந்தந்த அன்பியங்களை சேர்ந்தவர்கள் நேரத்தோடு வந்து உங்களுக்கு அரை மணி நேரம் தான். அவை அனைவரையுமாக நீங்கள் என்ன பண்ண இன்வால்வ் பண்ண வைங்க. அதான் முக்கியம். அதான் ஒருத்தரே புக் எடுத்து வாசனிக்காம அத்தனை பேரையும் இணைத்து அந்த நாளை இரவு முழுவதுமாக நடைபெறுகிற அத்தனை நிகழ்வும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பு அழைக்கிறேன். அன்று நம் மத்தியிலே அருப்பணியா ஜேக்கப் அவர்கள் லோயலா கல்லூரியுடைய பேராசிரியராக பணியாற்றி கொண்டு படிக்க தர இருக்கிறார். அவர் நான் சொன்ன மாதிரி இந்த பெரிய விழா நன்றி உங்களுக்கு தெரியும். நம்முடைய பங்கில் இந்த தவக்கால உண்டியெல்லாம் கொடுத்துருக்கோம். நிறைய அன்பியங்கள் அவங்க அன்பிக பொறுப்பாளம் கொடுத்துருக்காங்க. சில பேர் நீங்கள் எடுத்து வந்தால் போல இந்த உண்டியிலிருந்து வருகிற காணிக்கை நான் மிக அழகாக தெளிவாக சொல்லிட்டேன். நம்முடைய பங்கில் இருக்க ஏழை எளிய மாணவருடைய நிதிக்காக செலவழிக்கப்படும். எனவே உங்களுடைய தாராளப்படுத்த காட்டுங்க. நிறைய நேரங்களில் உண்டியெல்லாம் வாங்கிட்டு போக திருப்பி கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நான் எவ்வளோ போடுறோம் முக்கியம் இல்லை, இந்த பணம் யாருக்கு போய் சேருகிறது என்பதுதான் முக்கியம். இது நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள் எடுத்து செய்வாங்க. எனவே நீங்கள் தயவுசெய்து அன்பிய பொறுப்பாளபடியாக கொடுக்கலாம். நீங்களும் கூட அன்று வியாழக்கிழமை எடுக்கிற சிறப்பு அந்த காணிக்கை பவனியில் நீங்கள் வந்து கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளும். அவ்வாறு நம்முடைய வின்சென்ட் பால் இந்த நாட்களில் நிறைய பேருக்கு அந்த அரிசிகள்லாம் கொடுத்து உதவி செய்கிறான். நிறைய ஏழைகள் வந்து கேட்பாங்க. அன்று கூட நீங்கள் பிடி அரிசியோ உங்களால் முடிந்த அரிசிகளை கொடுங்க. அது வந்து நம்முடைய வின்சென்ட் பால் வழியாக ஏழை எடைகளுக்கு கொடுத்து நாம் உதவி செய்வோம். அவ்வாறே 3ஆம் தேதி புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே அன்று நான் சொன்ன இந்த வழிபாடு நடைபெறும். சரியாக 3:30 மணிக்கு சரியா நம்முடைய இளையோர்கள் ஒவ்வொரு ஆண்டு நமக்கு வித்தியாசமான முறையில் இயேசுடைய பாடுகளை நமக்கு நாடகமாக நடித்து காட்ட இருக்கிறார்கள். அதற்கான நீண்ட தயாரிப்பு இருக்கிறது. எனவே அன்று சரியாக 3 மணிக்கு நடைபெறும். அதைத் தொடர்ந்து அந்த சிலுவை பாதை, அதைத் தொடர்ந்து திருப்பாடுகள் மற்றும் திருச்சிலுவை ஆராதனை இப்படியான நிகழ்வு நடைபெறும். நான் மீண்டுமாக ஒன்னே தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களில் நீங்கள் நேரத்தோடு வந்து கலந்து கொள்ளணும். ஆகவே உங்களுக்கான செயர்களுக்கு ஏற்பாடு செய்கிறோம். நிறைய இருக்க இடம் தான், இந்த இடத்த தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆகவே மீண்டுமாக சொல்ற சில வழிமுறைகளை கொஞ்சம் பின்பற்றணும். ஆகவே நேரத்தோடு வரணும், கொஞ்சம் நெருங்கி உட்காரணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை நம்ம மத்தியிலே அருள்பணியார் ரிச்சர்ட், அவரும் லோயலா கல்லூரியை சேர்ந்தவர், சபையை சேர்ந்தவர், பேராசிரியர், அவர் நம்ம மத்தியிலே வருகை தர இருக்கிறார். அவ்வாறு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 11 மணிக்கு நம்ம பாஸ்கா திருவிழிப்பு திருப்பணி நடைபெறும். அன்று நம்ம மத்தியிலே தாமஸ் அலெக்சாண்டர் லோயலா கல்லூரியை சேர்ந்தவர் நம்ம மத்தியிலே வழிநடத்துவார். அடுத்த வாரம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி உயிர்ப்பின் பெருவிழா. அன்று காலை 7 மணிக்கு ஆங்கிலத்து திருப்படியும் 8:15 மணிக்கு தமிழின் திருப்பணி நடைபெறும். மாலை திருப்பணி நடைபெறார். ஈஸ்வருக்கு கவர்லாம் கொடுத்துருக்கோம், சில அன்பியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மிக விரைவாக அதை நம்முடைய உதவி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் நான் சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு புதுநன்மை கொடுக்கிற அருள் சாதனமானது திருவிழா 50 கொடுக்கிறோம். அதற்குரிய வகுப்புகள் துவங்க இருக்கிறது. பெயர்களையும் அன்பிய பெயர்களையும் பிள்ளைகளின் பெயர்களையும் தொடர்பு என்னும் குடும்ப எட்டையும் வந்து உதவி பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு நம்முடைய பங்கில் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்னைக்கு குருக்கள் ஆவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகவே இறை அழைத்தல் முகாமானது வருகின்ற
6ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 12ஆம் வகுப்பு முடித்த கல்லூரி முடித்த பிள்ளைகளுக்கான 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் வரை நம்முடைய தூய நெஞ்ச குருத்துவ கல்வி நடைபெற இருக்கிறது. 8ஆம் வகுப்பு 9ஆம் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு 27/4, அதாவது ஏப்ரல் மாதம் 27 நாள்லேருந்து 30ஆம் தேதி வரை திருஹிருதய குருத்துவ கல்வி நடைபெறுது. விருப்பம் உள்ளவர்கள் யாராவது இந்த நோட்டீஸ் போட போகிறேன், யாருக்காவது விருப்பம் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், ஜெடக்ஸ் அப்படின்னு ஒரு நம்முடைய மறை மாவட்டத்தில் எஜுகேஷன் கரியர் இன்ட்ரெஸ்ட் நிறைய ஐபிசி யூபிஎஸ் இப்படியான மேற்படிப்புகளுக்கு உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் படிப்புகளுக்காக அங்கே வகுப்பு எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, கெரியர் கைடன்ஸ். நிறைய பேர் +2 முடிச்சு என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அவளுக்கான இலவசமாகவே இவர்கள் சில வழிமுறைகளை காட்ட இருக்காங்க. அதுக்காக ஒரு சின்ன விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அன்பிய ஒருங்கிடம் கொடுப்போம், தயவுசெய்து பெற்றுக்கொள்ள. +2 முடித்த பிள்ளைகள், அதாவது 9th 10th 12th கூட அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மை வாங்கி செல்லுங்கள். நீங்கள் அதை என்ன கேட்டிருக்காங்க கொடுங்க, அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்கள், உங்களை வழி நடத்துவார்கள். இந்த குருத்தோலை உங்களுக்கு தெரியும், இப்போ காலத்த குருத்தோலை கிடைக்கல, மரங்களே இல்லை. அவை இந்த குருத்தோலை செய்யாறிலிருந்து எடுத்து வந்திருக்கிறோம். திரு பிரான்சிஸ், திரு ஜான் அவர்கள் திருவேற்காடை சென்று ஒவ்வொரு ஆண்டும் அவங்க தான் நமக்கு இது உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கிருந்து எடுத்து வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். சொன்ன இந்த வழிபாடுகளை நாம் இன்றிலிருந்து தொடங்கிட்டோம். நம்முடைய அன்பியங்கள் வழிநடத்துகிறால் அதற்கான தயாரிப்பு இருக்கிறது. எனவே தயவுசெய்து அந்தந்த அன்பியங்கள் முன்கூட்டி எடுத்தவர்கள் அதற்குரிய தயாரிப்பு இறங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம மத்தியில் 3 அருட்சகர் வந்திருக்காங்க. ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், சத்யா. அவர் கடந்த ஒரு ஆண்டாக நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்ப சென்னை மயிலை மறைமாவை சேர்ந்த ஒரு அருள் சகோதரர். மற்றும் நம்ம மத்தியில் 2 அருள் சகோதரர் வந்திருக்காங்க. இந்த புனித வார ஓலி வீக்கில் உதவி செய்வதற்காக அருள் வினேஷ் அவர்களும் அருள் ஒலி அவர்களும் லோயலா கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சீர்சபையை சேர்ந்தவர்கள். மூவரும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருடைய அன்புடன் வரவேற்போம். என்னடா அது பங்கு தந்தையுடைய ஒரு நீண்ட அறிவிப்பிற்கு பிறகு இவர் வேறு வந்து நிற்கிறாருன்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ள பேசுறது என்னுடைய காதில் கேட்குது. நிச்சயமாக ஒரே 2 நிமிஷம் தான். ஸோ நம்முடைய இவ்வளோ நேரம் அறிவிப்பு கொடுத்த நம்முடைய பங்கு தந்தையை பற்றி ஒரு அறிவிப்பு தான் இது. ஒரு மிக சிறிய ஒரு அறிவிப்பு. ஏற்கனவே நான் செவ்வாய்க்கிழமைகள் வந்தவர்களுக்கு தெரியும், நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்று ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ் பண்ணல, இது வரைக்கும் இதை முதல் முறையாக அனௌன்ஸ் செய்கிறேன். ஸோ நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் குருத்துவ அருட்பொழிவு பெற்று 25 ஆண்டினை இந்த வருகின்ற நவம்பர் மாதத்தில் நிறைவு செய்கின்றார்கள். முதல்ல ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் தட்டுங்க அவருக்கு. நவம்பர் மாதம், ஏப்ரல் மாதம் தான், இந்த வருகின்ற ஏப்ரல் மாதம். ஸோ இந்த ஏப்ரல் மாதத்திலே அந்த 25 ஆண்டு நிறைவு செய்கின்ற நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு விழாவினை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தான் நான் நினைத்தேன். அது மிக மிக சிறப்பு இல்லை, மிக சிறப்பான ஒரு ஒரு நிகழ்வாக அமைந்து விட்டது. ஏன்னா ஃபாதர் வந்து ரொம்ப நிறைய சப் கண்டிஷன்லாம் போட்டிருக்காரு. அதனால் வந்துட்டு மிகவும் சுருக்கமாக மிக எளிமைய முறையில் தான் அந்த விழாவினை நாம் நடத்திருக்கின்றோம். அது நடத்த போகின்ற நாள் வருகின்ற ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது முதல் செவ்வாய்க்கிழமை. முதல் செவ்வாய் என்றாலே நம்முடைய ஆலயத்தில் ஒரு அதிசய செவ்வாய் தான். ஸோ அன்று மாலை 6 மணிக்கு, அதாவது நம்ம ஈஸ்டர் படித்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை, முதல் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை வழக்கு போல் நடைபெறுகின்ற 6 மணி திருப்பலி, அதாவது ஜெபமாலை, திருப்பலி மற்றும் ஆராதனை எல்லாமே வந்து பங்கு தந்தையிட்ட சொல்லியிருக்கிறோம். ஒரு 7:30 மணிக்கெல்லாம் முடிக்க சொல்லி ஒரு 7:45 முடிச்சு வர நினைக்கிறேன். அந்த 7:45 ஒரு 8:30 நம்மளுடைய பங்கு தந்தைக்கான நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அனைவரும் இங்கே குடும்பமாக வந்து அந்த நிகழ்வினை மிக சிறப்பாக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்று இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சிறப்பான ஒரு உணவுகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அனைவரும் இங்கே அமர்ந்து வந்திருந்து நம்முடைய பங்கு தந்தையிடம் ஆசிரியை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஆண்டவரை புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்களும் பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் நம்புவதையும் திருமகனின் இறப்பினால் இது நோக்கி இருக்க செய்தனை நாங்கள் நாடுவதை அவர் உறுப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாய்
ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மகன் ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.